ஹாய் நந்தினி, கிளம்பியாச்சா? ஹாய் நந்தினி, கிளம்பியாச்சா? ரெடி. என் பேரு அர்ஷித். நான் வந்து பாலவாக்கம் ECR. ரெடியா? ரெடி. ஆனா நீங்க இங்க தான் வர்றீங்கன்னு உங்க வீட்ல சொல்லிட்டு வாங்க, ஓகே? ஆனா நீங்க எங்க தான் வர்றீங்கன்னு உங்க வீட்ல சொல்லிட்டு வாங்க, ஓகே? ரெடி, போலாம். டேக் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், ஜாலியா இருக்கும், புது புது விஷயங்களை கத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு ஹிஸ்டரி எடுத்து படிக்கும் போதும் ஓ வரலாறு இவ்வளவு இருக்கா, இப்படி படிக்கணுமா, அந்த மாதிரி எல்லாம் கத்துக்கலாம் சார். ஒழுங்கா பண்றா. அப்புறம் நிறைய பேச்சு போட்டிகள்ல பேசும்போது அந்த எழுத்து எப்படி உச்சரிக்கணும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் சார். அதாகப்பட்ட சார், கடலிலே கப்பல் போது, மேகத்துல ஏரோப்ளேன் போது, ரெட்டில பஸ் போது, அந்த மாதிரி பயணத்தின் கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை போற இந்த ரயில் வெண்டில வாங்கலாம் சார். ஸ்கூல்லையா சார்? நான் ஸ்கூலுக்கே போறது இல்லை சார். நான் NIOS சேர்ந்துட்டேன் சார். NIOS. நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப நன்றி. நான் ஒரு வாட்டி அண்ணே அப்படின்னு ஒரு டைலாக் பார்த்திருந்தேன் சார். அண்ணில இருந்து என்ன அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படிதான் சார் கூடுவான். அங்கன்னா சார் ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு அடுத்தவங்க எதிர்த்தாப்புல இருந்து பண்ணும்போது ஐயோ நம்ம மூஞ்சி எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குமோ, அதுவே நம்ம ஆன்லைன்ல பண்ணா அந்த தயக்கம் இருக்காது, ஏன்னா நம்ம மூஞ்சி தெரியாதுல்ல, அப்ப நம்ம வெக்கம் விட்டு பண்ணுவோம். இப்போ கடைசியா வரும்போது அந்த ஃபியர்னஸ் போயிடும் சார். அப்புறம் நம்ம பண்ணும்போது ஒன்றும் தெரியாது சார். பணம் வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், சோறு போட்டா போதும், பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு காரணம் எனக்கு. ஏப்பா பணமும் வேணாங்கிற, இங்க எங்கேயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்லையே. ஐயோ ஓட்டுச்சா எனக்கு வேணாடாப்பா, அதில் கண்ணு தஞ்சவனை கல்லு பொறுக்க திணறேன், நான் போய் எனக்கு வேணாம். சரி என் கூட வரியா, சோறு போட சொல்றேன். வீடு எவ்வளோ தூரம் இருக்கும்? இங்கிருந்து ஒரு 2 மைல் இருக்கும். 2 miles. சோறுனா 10 மைல் பரப்பண்டாயாப்பா. தோழரே அழிச்சிட்டு வா, தோழரே பார்த்து அழிச்சிட்டு போங்கடா யப்பா. டாய் ஸ்பீடு மெல்ல மெல்ல போடாயப்பா. இந்தாப்பா போனோம். என் நான்னைனா 8 கொடுக்குறியா, இன்னும் 2 சேர்த்து குறினா. ஏன்பா பேசுனது அவ்வளவுதானே, அதிகமா கேட்குற? என் நான்னைனா உச்சி வேலை இவ்வளோ தூரம் தூக்கின்னு வந்துக்கிறேன், மனசு வந்து 8 கொடுக்குறியா? நல்லகதா சொல்ல, இல்ல உனக்கே நல்லகதா சொல்ல. டே ஏன்டா சண்டை போடுற, கொடுத்ததை வாங்கிட்டு போயேன்டா யப்பா. அட சை சும்மா கட்டுறா பிச்சைக்கார பையில. பாத்தியா பிச்சைக்கார பையன்ற பாரு, இவன் குபேர விட்டு மச்சான். அது சரி, மோகன் என்ன தெரியுமா? மோகன் யார் மோகன்? ஒண்ணுமே புரியல. ஐயா ஐயா உங்கள் பேர் என்ன? என் பேர் என்னவா இருந்துட்டு போகுது, உனக்கு என்னடா? தயவு செய்து சொல்லுங்கள், தாங்கள் பேர் என்ன? பாலு. பாலு பாலு பாலு. உங்கள் அம்மா பேர் என்ன? சந்திரா. சந்திரா சந்திரா சந்திரா, என் மனைவி சந்திரா. யாராப்பா நீ? நான் தானடா மோகன். மோகன் அத்தான் எப்படி இருந்த உடம்பு இப்படி ஆகிவிட்டது? தொடாதே தொடாதே, தொடாமலே போகட்டும். அத்தான் காம நோயாய் பிடித்து கண்ணை இருந்து நிற்கும் கசவனை கண்டவுடன் காதலிக்கிறாயா? அத்தான் போனதெல்லாம் போகட்டும், இனியாவது நாம் ஒன்றுபட்டு போவோம். சந்திரா, வாழ்க்கை சுகமே என்னதென்று அறியாத நீ இவ்வளவு நாட்களுக்கு பிறகு என்னை காணும் எப்படியேனும் அதை விரும்புகிறாயா? இதுல ஹைலைட் என்னன்னா இந்த எல்லாம் சூப்பரா உச்சரிக்கிற. இது எப்படி நடந்துச்சு உன் லைஃப்ல? எனக்கே தெரியாது சார். நீங்க சொன்னீங்க சார் இந்த மாதிரி எழுத்தெல்லாம் உச்சரிக்கணும்னு வீடியோ அனுப்பிச்சிங்க சார். அது ஒரு 5 வாட்டி 6 வாட்டி பார்த்தேன் சார். நீங்க பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சிங்க சார். இந்த மாதிரி அந்த நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியா வந்துச்சு சார். இந்த வயசுல டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எப்படி ஆசை வந்துச்சு உனக்கு? எனக்கு அப்பா சொல்லி தான் சார் தெரியும். அவர் சொன்னாரு, அப்புறம் நான் செஞ்சேன், அவ்வளவுதான் சார். உங்ககிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குங்கிறத அப்பா கண்டுபிடிச்சிட்டாரா? அது தெரியல சார் எனக்கு. உனக்கு இப்ப விருப்பம் இல்லையா? எனக்கு இருந்துச்சு சார். சரி அப்பா சொல்றாரு, நானும் ஒரு நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நானும் படிக்க ஆரம்பிச்சேன். அப்பா வந்து ஒரு 15 days தான் என் கூட இருந்தாரு. அப்புறம் நானே தனியா எடுத்து நானே தனியா எழுதி நானே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பா மட்டும் இந்த ஸ்கிரீனு இந்த வீடியோ இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். மற்றபடி நானே எழுதி நானே படிச்சு நானே கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவேன் சார். சூப்பரா சார். ஆன்லைன் கிளாஸ் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? உனக்கு ஜெனரலா ஸ்கூல்ல எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எடுத்து போர் அடிப்பாங்கல்ல? ஸ்கூல்லையா சார்? நான் ஸ்கூலுக்கே போறது இல்லை சார். ஏன்? நான் NIOS சேர்ந்துட்டேன் சார். NIOS ஹோம் ஸ்கூலிங். எக்ஸாம் மட்டும் போய் எழுதணும், மற்றதெல்லாம் புக்கெல்லாம் ஆன்லைன்லயே இருக்கும், வெறும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க வேண்டியதுதான். என்ன சொல்றாங்க இப்படி ஒன்று இருக்கா? அதனால எனக்கு அது போர் அடிக்காது சார். வீட்டுல அப்பா தம்பி எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு ஏதாச்சும் படிக்க கொடுப்பாரு, அந்த டைமிங்குள்ள படிக்கணும். ஈவினிங் போனா பிராக்டிஸ். அந்த மாதிரி செலக்ட் பண்ண. ஏன்னா அம்மாக்கும் ஸ்கூல் போக பிடிக்கல, எனக்கும் ஸ்கூல் போக பிடிக்கல. அதான் ஸ்கூலும் தூரமா இருக்கு.
அப்போ ஃபீஸ் எல்லாம் அதான் புக் வாங்கும்போது ஒரு ஃபீஸ், எக்ஸாம் எழுதும்போது ஒரு ஃபீஸ், அவ்வளோதான். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. நம்ம வீட்டு பசங்களை தூக்கிட்டு உள்ள விட்றான். இந்த இந்த கொள்கை என்னங்கிற இந்த விளக்கத்தை கலாச்சாரத்தை நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட. ஆக்சுவலி வந்து திஸ் கிரெடிட் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் ஒன்லி. அது கீழே சார் பேரண்ட்ஸ் வித்தியாசமான பேரண்ட்ஸ் குழந்தைங்க மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பாங்கிறதுக்கு இவங்க ஃபேமிலி ஒரு முக்கியமான காரணம். அதை உதாரணமாக சொல்லலாம். சரி, இங்கே இன்னும் முடியலை, இன்னும் விடுற மாதிரி இல்லை. செகண்ட் ரெக்கார்டிங். ஓகே, செகண்ட் ரெக்கார்டிங் போகலாம். எந்த ஏரியா, உன் பேர் என்ன, டீட்டெயிலாக சொல்லுத்தாங்க. என் பேர் அர்ஷித், நான் வந்து பாலவாக்கம் ECR. ஓகே சொல்லலாம். இப்போ கிளாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் போர் அடிச்சு தான் வராது. எப்படி போர் அடிச்சா நம்ம கிளாஸு? இல்லை சார், ஒரு நாள் கூட போர் அடிச்சது இல்லை. ஏன்னா எல்லாருமே ஜாலியாக பேசுவாங்க. நீங்கள் கிளாஸ் நடத்தும் போது திடீர்னு காமெடி பண்ணுவீங்க, போராக போகக்கூடாதுன்னு. அப்புறம் நடுவில் ஒருத்தவங்களுக்கு டவுட் வந்தால் எத்தனை வாட்டி கேட்டாலும் நீங்கள், அதாவது இவனுக்கு இத்தனை வாட்டி சொல்லி கொடுக்குறமே சே அந்த மாதிரி தயக்கப்பட மாட்டீங்க. இத்தனை வாட்டி சொல்லி கொடுக்குறமேன்னு எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி கொடுப்பீங்க. அப்புறம் நிறைய பேரை பாசமாக திட்டுவீங்க. அந்த மாதிரி தெரியல சார், 2 வாட்டி வாங்கியிருக்கேன். அதுக்கு மேலே வாங்கினது சார். ஸ்டார்டிங்ல கிளாசிக்கல் பண்ணும்போது 2 வாட்டி வாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட திட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. ஒழுங்கா பண்றா அப்படிலாம் கத்திருக்கீங்க. இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கத்துனீங்க, அப்புறம் நானும் கத்துவாங்களே, நானும் சார் நல்லா பண்ணேன். சரி, உனக்கு எதெல்லாம் டிஃபிகல்ட்டிஸா இருந்துச்சு கிளாஸ்ல? எனக்கு எதுவுமே தெரியல சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் உட்காந்து அன்னைக்கு எழுதுனா அன்னைக்கு ஃபுல்லா படிப்பேன் சார். இப்போல்லாம் அப்படி கிடையாது. எடுத்தனா ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் இல்லை 20 மினிட்ஸ் வச்சுப்பேன் சார். அதுக்குள்ள படிச்சு முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்பேன் சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து படிப்பேன் சார். You are an inspiration for everyone. ஓகே சார், சூப்பரா சொன்ன. ஓகே, அடுத்து போலாமா? இவனாடா எவ்வளவு நேரமா வைக்கப்பட்டு இருக்கேன். ஓகேவா? சத்தியம் தோற்பதில்லை, ட்ரூத் நெவர் ஃபெயில். அதாகப்பட்ட சரிக்கடலிலே கப்பல் போது, மேகத்துல ஏரோப்ளேன் போது, ரெட்டில பஸ் போது. அந்த மாதிரி பயணத்தின் கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை போற இந்த ரயில் வெண்ட்ல வாங்கலாம் சார். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சார், அரேபியா பாலைவனத்துல கிடைக்கிற பேர்ச்சவடத்துல இருந்து கட்டளைக்கு அன்னார்களி கழுத்துல கருகிற மணி வரைக்கும் நம்ம கிட்ட கிடைக்கும் சார். பயணத்தின் போது பர்ச்சேஸ் ஆரம்பிக்கலாம் சார். யார் வேணாலும் விலை கேட்கலாம். நீங்க கேட்ட விலைக்கு எங்க கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகலன்னு வச்சுங்க, அதே விலைக்கு ஒரு அதிசய பொருளை சந்தோஷமா தருவோம் சார், வாங்கிக்கலாம். இன்னும் கவனமா கேட்டுங்க சார். அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அழகண்ணா, அழகுக்கு ஐஸ்வர்யா ராய், சிரிப்புக்கு சாரி சாப்பி, சண்டைக்கு ஜாக்கி ஜான், சண்டைக்கு சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர் மாநகரத்துல ஒரு முன்னாள் வீரராக தயாரிக்கப்பட்ட வாசனை திரவியம், ரத்தம் பிடிச்ச ஆம்பளைங்க பட்டுக்கலாம், முழுகாம இருக்க பொம்பளைங்க பட்டுக்கலாம் சார். பரிசு பெற அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம் சார். இந்த நறுமண மிக்க பொருளின் ஆரம்ப விலை 500 நையா பைசா, 50 காசுகள், 6 5 ரூபாய், 5 பைஸ் 10 20 20 20 50 50 50 150 சாமியாய், 150 சாமியாய், 150 ஒரு தரம், 150 2 தரம், 200 200 200 200 ஒரு தரம், 200 2 தரம், 200 3 தரம். அண்ணா எந்த ஊருண்ணே? ஆண்டிப்பட்டி. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 600 ரூபாய் பெருமானம் உள்ள சென்ட் பாட்டில 200 ரூபாய் கேட்டதுனால கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது சார். இருந்தாலும் 200 ரூபாய் கேட்ட இவரோட ஒரே மனதைரியத்தை பாராட்டி இவரை தெம்புட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி கண்ணடி பையங்களி நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம், சந்தோஷமா வாங்கிக்க சார். 3 பரிசா சரோஜா தேவி வாட வரும். வெறித்தனமா பண்ற, வெரி குட், சூப்பரா பண்ற. கிளாஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்க? எல்லா ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க சார். எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் எப்படி பண்ணுவாங்க? எல்லாரும் நல்லா தான் சார் பண்ணுவாங்க. நீ எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரிலாம் பண்ண. வெரி குட், சூப்பர். இப்போ வந்து டப்பிங் பேசிட்டு இருக்கும்போது உனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவேன்? பண்ணுவேன் சார். பண்ணுவேன். அங்கே ஈஸியாக இருக்கும் உனக்கு, ஏன் சொல்லு? ஏன்னா இங்கே பண்ணும்போதே அந்த லைட்டாக ஆக்டிங் வந்துடும் சார். அது ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். லைட்டாக இல்லை, வெயிட்டாகவே இது ஆக்டிங் தான். வெரி குட், சூப்பர். கிளாஸில் எந்த விஷயம்லாம் உனக்கு பிடிக்கும்?
எனக்கு நீங்கள் நடத்திக்கிட்டே இருப்பீங்க சார். திடீர்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட சொல்லுவீங்க சார். ஏய் இப்போ வராத அப்பெல்லாம் கத்த மாட்டீங்க சார். அப்புறம் ஒன்று நல்லா இருக்கும் சார் கிளாஸு. உன் டர்ன் எப்போ வரும்னு நானே வெயிட் பண்ணுவேன்டா. கிளாஸ்ல வந்து நீ ஆன்லைன்ல பண்றதுக்கு இங்க ஸ்டுடியோல வந்து பண்றதுக்கு என்ன வித்தியாசம் ஃபீல் பண்ற? அங்கண்ணா சார் ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு அடுத்தவங்க எதிர்த்தாப்புல இருந்து பண்ணும்போது ஐயோ நம்ம மூஞ்சி எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குமோ, அதுவே நம்ம ஆன்லைன்ல பண்ணா அந்த தயக்கம் இருக்காது. ஏன்னா நம்ம மூஞ்சி தெரியாதுல்ல, அப்போ நம்ம வெக்கம் விட்டு பண்ணுவோம். இப்போ கடைசியா வரும்போது அந்த ஃபியர்னஸ் போயிடும் சார். அப்புறம் நம்ம பண்ணும்போது ஒன்றும் தெரியாது சார். வந்த புதுசுல ஆரம்பத்துல இந்த பயம் இருந்துச்சா? இருந்துச்சு சார். ஒரு 3 நாள் இருந்துச்சு அந்த ஸ்டோரி டெல்லிங் புக் படிக்கிறதுல இருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போச்சு சார். என்னென்ன போர்ஷன்லாம் கத்துக்கிட்டே? எல்லாம் கத்துக்கிட்டேன் சார். இதுல எது உனக்கு ஈஸியா இருந்துச்சு கஷ்டமா இருந்துச்சு? எனக்கு கிளாசிக் மட்டும் சார் ஸ்டார்டிங்ல. அப்புறம் மற்றது எல்லாமே ஈஸியாக வந்துச்சு சார். அந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்றது மட்டும் போக போக வந்துடுச்சு சார். வந்துச்சு. வீட்டில் அப்பா அம்மாலாம் எப்படி உனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்களா? சார். தம்பி கத்துவானே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு உங்க தம்பி? ஆமாம் சார். அவன் சொன்ன கேட்டுப்பான் சார் சில நேரத்தில். இல்லைன்னா நான் படிக்கும்போது என் பக்கத்தில் உட்காந்து நான் பேசாதெல்லாம் அவனும் பேசுவான் சார். நான் ஒரு வாட்டி அண்ணே அப்படின்னு ஒரு டைலாக் பார்த்துருந்தேன் சார். அண்ணிலேருந்து என்ன அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படிதான் சார் கூடுவான். இப்போ வரைக்கும் அப்படிதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி. ஓகே. உன்ன மாதிரி குட்டி பசங்களுக்கெல்லாம் என்ன சொல்ற நீ இந்த வீடியோ மூலம்? ஜாயின் பண்ணலாம் சார். கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். புது புது விஷயங்களை கற்றுக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியை எடுத்து படிக்கும்போதும் வரலாறு இவ்வளோ இருக்கா, இப்படி படிக்கணுமா, அந்த மாதிரிலாம் கற்றுக்கலாம் சார். அப்புறம் நிறைய பேச்சு போட்டிகளில் பேசும்போது அந்த எழுத்து எப்படி உச்சரிக்கணும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் சார். என்ன பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும் சார். ஏன்னா ஜாலியாக இருக்கும் சார். கிளாஸு ஜாலியாக இருப்பீங்க, அதனால பிடிக்கும். மானத்தை வாங்கிடுவானு பயந்துட்டே கேட்டேன். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? வெரி குட், சூப்பர். இப்போ வந்து கிளாஸில் ஹைலைட்டான விஷயம் என்ன நினைக்கிறேன்? ஜூனியர்ஸும் சீனியர்ஸும் ஒன்றா பண்ண வைக்கிறீங்க சார். ஏன்னா அவங்க நான் பண்ணுறதை பார்த்தே கற்றுக்கலாம் சார் ஈஸியாக. இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே நம்மளாலையும் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒன்று இருக்கும் சார். பிடிச்சாங்க பாருங்க. சரியான மேட்ரு, சரியான மேட்ரு. சூப்பர் கிட்ட. அடுத்தது போலாமா? போலாம் சார். ஆலை மாற்றும் இயந்திரம். டேய் பூசணிக்கா மண்டியா கொஞ்சம் நில்லுடா. அட மோட்டு என் உயிர் நண்பா உடன் பெறா சகோதரா, இங்க பாரு பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ற கன் இது. இதை யார் மேலாவது யூஸ் பண்ணணும் வெயி, அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆயிடும். உதாரணத்துக்கு இப்போ டீ கடை டீயோ சம தரலன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் இந்த கண்ணால அவரை ஷூட் பண்ணினா அவர் உனக்கு அன்பா எல்லாத்தையும் தருவாரு. பர்சனாலிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகாது, அவருடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். தேங்க்யூடா பூசணிக்கா மடியா, தேங்க்யூ வெரி மச். வாங்க மொட்டை பத்தல வாங்க, உங்களுக்காக தான் சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், வந்து உட்காருங்க. பட்லு இவன் பர்சனாலிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாமா சீக்கிரம்? எனக்கு என்னமோ இவன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு மட்டும். ஆனா மொட்டை பத்லு ஸ்மைல் ப்ளீஸ். இந்த மோட்டோ பத்லு எங்க போனாங்க? ஐயோ என் நல்ல நண்பர்கள் எங்க போனாங்க? அவங்க எங்க போனாங்க? அவங்களுக்கு நான் நிறைய சமத்தோட்டியும் தரணும். அம்மா கீழே பாருடா மோட்டு, கீழே பாக்ஸர் நான் வந்துகிட்டு இருக்காரு. அவர் மேல விழுந்தனா மறுபடியும் இங்க அனுப்பிடுவாரு, வேற எங்கேயாவது போய் விடலாம்டா. அம்மா திருப்பி இட்டுடுச்சு மோட்டு, பாக்ஸர் தள்ளி போக. டாய் மேல தடவை கட்டிக்கிட்டு இருக்கேன், கீழே வாங்கடா. வாங்க மட்டும் பட்லு, உங்களுக்காக சில சூப்பர் சாங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், வந்து உட்காருங்க கேளுங்க. இந்த கன்னால இவர் ஷூட் பண்ணதுனால இவளோட பர்சனாலிட்டி மொத்தம் சேஞ்ச் ஆயிடுச்சுடா மட்டும். இந்த ஆள் இதே மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. பாட்டு வந்து இத கேக்குறதுக்கு நான் ஏதாவது கூத்துல குதிச்சிருப்போம். போய் குதிடா. சார் வேணாம், எங்களை சாயங்காலம் வச்சு கூட அடிச்சுக்குங்க, உங்க பாட்டை நிறுத்துங்க. தயவு செஞ்சு சொல்றது கேளு. உன் பாட்டுக்கு நீ பாடிட்டே இருந்தீங்கன்னா எங்க பாட்டுக்கு நாங்க பறந்துகிட்டே இருப்போம். ஆமா டா, என்னடா பண்ற? நான் மட்டும் பாருங்கம்மா, நீயும் ஓடா. டாய் எங்க போறீங்க? நில்லுங்க, என் பாட்டை முழுசா கேட்டுட்டு போங்க. மொட்டு பறவைங்க மேல பட்டா கூட அது மாறி போகுது, அது மேல இருந்து கையெடு, அதுங்கெல்லாம் பாவண்டா மொட்டு.
ஐயோ அம்மா என்ன நடக்குது? வெறுமாண்டி பேசுறத வட சென்னை பேசுறேன் சார், ஈஸியா இருக்கும். ஓடு ஓகே சார், போலாமா? போலாம் சார். ஊடு அந்த கள்ளத்துல தானே? ஆமா, அப்படியே கள்ளத்துல ஜாலியா சூப்பரா இருக்கும். என் பொண்ணு பிறந்ததுல இருந்து கல்லூட்ல பந்து வந்தவா, நான் எதுக்கு உனக்கு கட்டி கொத்துட்டு குடிசைக்கு அனுப்புனா வாழ்ந்துட்டான் தாட்டை தூக்கின்னு. அப்பா ஸ்டேட் லெவல்ல கேரம் போர்டு ஆடுனுக்குறேன், சீக்கிரமா. ஏய் வாய மூடு, நான் பேசினுக்குறேன்ல. அம்மா டீ போட்டு எடுத்துணுமாம்மா. என் மனம் விச்சு சொல்லிட்டு கட்டி கொடுனா கட்டி கொடுத்துருவா. மாமா நீங்க எங்களுக்கு எவ்வளவுதான் கல்வி ஊத்தினாலும் நான் பர்சனாலிட்டியா தான் இருப்பேன். ஏன்னா நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா கன்ஃபர்மேஷன்ல இருக்கிறேன். அதனால நீங்க என்ன வேணா சொல்லணும் போங்க, கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிருங்க. என் பொண்ணை எவனுக்கு கட்டி காட்டணும்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க, அதுல இருந்து எப்படி தப்பிச்சிங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். எந்திச்சு வெளில போடா. மா உட்காருமா, பத்மாவையும் கூட்டின்னு போயிடலாமா? அது என்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் பத்மா கூட்டின்னு போவியா? முஞ்சா கூட்டின்னு போடா. இல்லப்பா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுல அதே ப்ராப்ளம் தான்ப்பா அவனுக்கு வந்திருக்கு. இதான் டைமிங். இல்லப்பா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குலப்பா, அதே தான் அவனுக்கும் வந்திருக்கு. இல்லப்பா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுலப்பா, அதே ப்ராப்ளம் தான் அவனுக்கு வந்திருக்கு. இல்லப்பா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுலப்பா, அதே ப்ராப்ளம் தான் அவனுக்கு வந்திருக்கு. சூப்பர். ரெடி. இல்லப்பா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுல, அதே தான் அவனுக்கும் வந்திருக்கு. ஒரே டேக்ல ஓகேவா? சைக்கிளை வச்சுக்கிட்டு ரோட உருட்டி திரியிறான். கொஞ்சம் ஸ்பீடா போ. சைக்கிளை வச்சுக்கிட்டு ரோட உருட்டிட்டு திரியிறான். சைக்கிளை வச்சுக்கிட்டு ரோட உருட்டி திரியிறான். பளிச்சுன்னு போ. இங்கதான் இருக்கு டயலாக். அவர் இப்படி திரும்ப அந்த டயலாக் பேக்ல இருக்கு. ஷார்ட்டே தப்பா பண்ணிருக்கேன். ஓகேவா? ரெடி. சைக்கிளை வச்சுக்கிட்டு ரோட உருட்டி திரியிறான். டேக். ஓகே. வளப்பு சரியில்லைப்பா. இல்லப்பா இருக்கா? செக் பண்ணிக்கிறேன் சார். மனசுல அழுக்கு சேர விடக்கூடாதுடா. இந்த இடத்துல வரும், அவன் போன பிறகுதான் வரும். ஓகேவா? ரெடி சார். மனசுல அழுக்கு சேர விடக்கூடாதுடா. ஓகே பக்கா தூக்கி போட்டுங்க. ஹாய் நந்தினி கிளம்பியாச்சா? ஹாய் நந்தினி கிளம்பியாச்சா? ரெடி. ஹாய் நந்தினி கிளம்பியாச்சா? செக் பண்ணி. எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லு. புரியல சார் எனக்கு. நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப நன்றி. சேர்த்து சொல்லு. நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப நன்றி. அது வந்து கிளியரா சொல்லு. நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப நன்றி. அவ்வளவுதான் டயலாக். நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. படன்னு போற மாதிரி. நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லு. நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் இன்னும் ஸ்பீடா படித்தாங்க. நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. வாங்க ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டுக்கு வந்தது நன்றி. நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப நன்றி. போங்க. டேக். ஹாய் நந்தினி நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டு சாரி பரவாயில்ல. ஹாய் நந்தினி எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எடுத்தாச்சு. இந்த பிட்டு மட்டும் போ. நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் கூப்பிட்ட உடனே என் மேல நம்பிக்கை வச்சு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளவுதான். ஆனா நீங்க இங்கதான் வரீங்கன்னு உங்க வீட்டுல சொல்லிட்டு வாங்க. ஓகே. ஆனா நீங்க இங்கதான் வரீங்கன்னு உங்க வீட்டுல சொல்லிட்டாங்க. ஓகே. சொல்லிட்டு வாங்க. ஆனா நீங்க இங்கதான் வரீங்கன்னு உங்க வீட்டுல சொல்லிட்டு வாங்க. ஓகே. கொஞ்சம் ஸ்பீடா போ. ஆனா நீங்க இங்கதான் வரீங்கன்னு உங்க வீட்டுல சொல்லிட்டு வாங்க. ஓகே. ஆனா நீங்க இங்கதான் வரீங்கன்னு உங்க வீட்டுல சொல்லிட்டு வாங்க. ஓகே. ஆனா நீங்க இங்கதான் வரீங்கன்னு உங்க வீட்டுல சொல்லிட்டாங்க. ஓகே. சொல்லிட்டோம். ஓகே ரெடி போலாம். ஆனா நீங்க இங்கதான் வரீங்கன்னு உங்க வீட்டுல சொல்லிட்டு வாங்க. ஓகே. 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 வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. டைம்ல நைட்டு 12 மணி ஆகும் முடிக்கிறதுக்கு.
இதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கு.